உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். சென்னையில் சீமானுடைய பொதுக்கூட்டம், ஆர்ப்பாட்டம், வீர வணக்கம் இந்த மாதிரி ஏதாவது நிகழ்வுகள் நடந்தால் நிச்சயமாக அந்த வீடியோவாக போடுங்க. நாங்கள் போய் நேரில் சீமானை பார்க்கணும் அப்படின்னு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்காக தான் பார்த்தீங்கன்னா தற்போது இந்த வீடியோ இருக்க போது வாங்க பார்க்கலாம். காலங்களாக நாங்கள் சென்னையில் தான் இருக்கோம், ஆனால் ஒரு முறை கூட சீமானை பார்த்ததில்லை. அவருடைய போராட்டத்திற்கு நாங்கள் ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சென்னையில் ஏதாவது நிகழ்வு நடந்தால் அது குறித்து வீடியோவாக போடுங்க, எங்களுடைய ஆதரவை நாங்கள் நேரடியாக சீமானுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவாளர்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த வகையில் நாளைய தினம் பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியுடைய ஒரு பொதுக்குழு நடக்க போகுது. சென்னையில் இருக்கக்கூடிய ஸ்ரீவாரு வெங்கடாச்சலபதி பேலஸ்ல தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பொதுக்குழு நடக்க போகுது. இந்த இடத்துல நிறைய நிர்வாகிகள் தான் இருப்பாங்க. இந்த இடத்துக்கு அதிகபட்ச மக்கள் யாருமே வரமாட்டாங்க அப்படின்ற காரணத்தினால நீங்க நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளையோ இல்லை சீமானையோ நேரில் பார்க்கணும், அவர் பேசக்கூடியதை ரொம்ப அமைதியான ஒரு இடத்துல கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் இந்த இடத்துக்கு போகலாம். இந்த இடத்திற்கு பார்த்தீங்கன்னா அனுமதி இலவசம் அப்படின்னு தான் தகவல் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் சீமான் அவர்கள் இந்த மாதிரி இண்டோரில் நடக்கக்கூடிய நிறைய பொதுக்குழுவுக்கு ரொம்ப சிறப்பான முறையில் பேசுவார் அப்படின்னும், பொதுக்கூட்டங்களில் எந்த அளவுக்கு அவர் ஆக்ரோஷமாக பேசுவாரோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி இண்டோரில் பேசும்போது ரொம்ப சாதுவாகவும், அதற்கு பிறகு மக்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கு அது குறித்து நிர்வாகிகளோட ஆலோசிப்பாரு அப்படின்ற காரணத்தினால இந்த ஒரு சீமான் உரையை நீங்கள் நேரில் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் இந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம். நாம் தமிழ் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நிர்வாகிகளுமே பார்த்தீங்கன்னா ஒரு அன்போட அண்ணன் தம்பி இந்த மாதிரி தான் பழகுவாங்க அப்படின்றதுக்கு நிறைய எடுத்துக்காட்டு இருக்கு. நாங்களே நிறைய இடத்துல ஷூட்டிங் போகும்போது கூட அவங்க எல்லோருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்பான முறையில் உபசரிக்கிறதும், ஒரு வெளியால் போல உபசரிக்காம அந்த இடத்துக்கு வந்துட்டாலே அவங்களும் நாம் தமிழ் கட்சியுடைய ஒரு உறுப்பினர் அப்படின்னு ரொம்பவே பாசத்தோட பார்த்தீங்கன்னா பழகுவாங்க. ஆனால் நாம் தமிழ் கட்சியுடைய சிறப்பு ஆலோசனைகளை பார்க்கணும் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் இந்த இடத்துக்கு போகிறதன் மூலம் நாம் தமிழ் கட்சியுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் உங்களால் புரிஞ்சிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகளுடைய மனநிலைமை உங்களால் புரிஞ்சிக்க முடியும். இந்த விஷயம் குறித்து சீமான் கூட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பொதுமக்கள் ரொம்ப அரசியல் மேல ஆர்வம் உள்ளவர்களோ அதற்கு பிறகு நாம் தமிழ் கட்சியில இணையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த இடத்திற்கு கண்டிப்பாக வர வேண்டும் அப்படின்னு கோரிக்கையாகவும் கேட்டிருக்காரு சீமான். மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், இந்த மாதிரி சீமானுடைய பொதுக்குழுவை நேரில் பார்க்கணும் அப்படின்னு பிரியப்படுற அனைவருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.